ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஞானத்துக்கான ஒரு பாதையை அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாதையை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். அது பேர் கிடையாது, அது ஒரு உபதேசம். நம்ம சிவன் அப்படிங்கிறவர் ஒரு கதாபாத்திரமாக நம்ம பார்க்குறோம், ஒரு கடவுள், ஒரு நபர் அப்படின்னு பார்க்குறோம். அது யூனிவர்சல்னு பார்க்கறது இல்லை. அது அண்டம், அந்த சராசிரம், அது 1000 அணுக்களோடைய, லட்ச அணுக்களோட, கோடி அணுக்களோடைய ஒரு மையத்தில் இருக்கிற ஒரு செயல் அப்படின்னு பார்க்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேடியேஷனில் ஒரு விஷயம் கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையோட பயணங்கள் இருக்கும். இப்போ நான் செய்கிற வேலையெல்லாம் 10 பேருமே 15 பேருமே நல்லா இருக்கிறான். கும்பிட்டவன் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அவன் நம்ம பக்தர்னு, கும்பிடாதவனு நல்லா இருக்கிறானே, அப்போ அங்கே மனிதன் இல்லைன்னு தானே அர்த்தம். உலகத்திலே அதிக புண்ணிய கர்மா உள்ளவன் இறைவன் தான். ஆனால் புண்ணிய கர்மாவே வரவிடாமல் பார்த்துக்கிறான். அப்போ இறைவன் பிச்சையும் எடுக்கலை, ராஜாவும் இல்லை. ஏன்னா புண்ணியத்தையும் சேர்க்கலை, பாவத்தையும் சேர்க்கலை, நடுநிலையாக நின்றுக்கிட்டான். பொதுவாக நான் தான் காலையிலே கூட சொல்லிட்டேன், பேருங்கிறது கடவுளுக்கே பேர் கிடையாதுங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்கள் சிவன்னு ஒருத்தர் கும்பிட்றீங்களா, அது அவரோட பேரே கிடையாது. நாராயணன்னு கும்பிட்றீங்களா, அது கடவுளோட பேர் கிடையாது. வாழைன்னு கும்பிட்றீங்களா, அவங்க பேர் கிடையாது. அவங்கள அடையிறதுக்கான அது ஒரு திறவுகோல். அதை உச்சரிச்சிங்கன்னா அவங்கள்ட்ட போகிறீங்க, அவங்கள போகிறதுக்கு ஒரு பாதை காட்டுவாங்க. அது அவங்க நேமுன்னு கிடையாது. இப்போ என்னை என்னோட பேர் ஒன்று, அவர் பேர் ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன், அவர் பேரை கூப்பிட்றீங்க, கூப்பிட்டோன்னா அவர் திரும்பி பார்க்குறாருல, அந்த மாதிரி சிவம்னா அந்த பேராக திரும்பி பார்க்கறது இல்லை, அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு அது வழிகாட்டுதுன்னு அர்த்தம். அது பேர் கிடையாது. புரியுதுங்களா? அது அவ்வளோதான் அதோடைய செயல் வடிவத்துக்குள்ளேயே இருக்கிறது. அதனால் அதை பேராக மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் அது இல்லை. அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரூட். அது பேரை சொல்லி தான் நம்மளை உச்சரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது இல்லை. சரிங்களா? எனக்குன்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே அதுதான். கடவுள் எந்த கடவுள்கிட்டையாவது போய் பிரபஞ்சத்தில் போய் உங்களுக்கு ஒரு பேர் இருக்கா அப்படின்னா, பிரபஞ்சம் அப்படின்னா அது பேர் கிடையாது. அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பேரே கிடையாது. அது என்ன, அதான் அழைக்கிறதுக்கு அது ஒரு யூனிவர்சலாக இருக்குது, அது ஒரு ஆற்றலாக இருக்குது, அலைவரிசையாக இருக்குது, அது ஒரு அணுக்களாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு விஷயத்தை அவங்க அது ரிலேட்டடாக அங்கே அது என்னென்னலாம் செயல்பாடுகள் இருக்கோ அது ரிலேட்டடாக ஒன்று பண்ணுறாங்க. சிவம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நெருப்பும் காற்றும், அந்த நீரும் நெருப்புடைய தத்துவத்துக்குரியது தான் சிவம்னு அதுக்குள்ளே இருக்கிற செயல் வடிவத்தை சொல்கிறாங்க. இப்போ நாராயணனுங்கிறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு உபதேசம் பேர் தான். அது ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஞானத்துக்கான ஒரு பாதையை அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாதையை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். அது பேர் கிடையாது, அது ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தை உச்சரிச்சுக்கிட்டே இரு. அவர் ராமானுஜம் இந்த பேரை தான் கொடுத்தார், இந்த பேரை தான் அவரும் உச்சரித்தார். அப்போ இது பேராக இது அவர் கொடுக்கல, அது ஒரு மந்திரம், அது ஒரு சவுண்ட், அது யூனிவர்சலில் இருக்கிற ஒருத்தரை தொடர்பு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம சிவன் அப்படிங்கிறவர் ஒரு கதாபாத்திரமாக நம்ம பார்க்குறோம், ஒரு கடவுள், ஒரு நபர் அப்படின்னு பார்க்குறோம். அது யூனிவர்சல்னு பார்க்கறது இல்லை. அது அண்டம், அந்த சராசிரம், அது 1000 அணுக்களோடைய, லட்ச அணுக்களோட, கோடி அணுக்களோடைய ஒரு மையத்தில் இருக்கிற ஒரு செயல் அப்படின்னு பார்க்கறது இல்லை. இல்லை, நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் இந்த பரப்பளவாக இருக்குல்ல, இந்த பரப்பளவுக்கு என்ன பேர் வைப்பீங்க? உலகம் முழுக்க பரவி இருக்கு, கடல் முழுக்க இருக்கு, கடல்னு வேணா பேர் வைக்கலாம். ஆனால் அதோட ஒரிஜினல் கடல் தானா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பெரிய வெட்ட வெளியாக பரப்பளவெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன போய் நீங்கள் போய் அதை எதுக்குள்ளே போட்டு அடக்குவீங்க? எதை போய் வைக்க முடியாது. அவ்வளோதான். அது அந்த பரப்பளவுக்குள்ளே நீங்கள் பயணிக்கும் போது அந்த பேரை உச்சரிக்க இந்த பரப்பளவில் எங்கடா இருக்குது அதை கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ பெரிய பரப்பளவு, இந்த உலகத்தில் எங்கே போய் சிவனை கண்டுபிடிப்பீங்க? அந்த பேரை உச்சரிக்க அது என்ன பண்ணணும்னா ஈர்த்து எந்த பாதைக்கு போகணுமோ, நான் எங்கே இருக்கிறோனோ அந்த இடத்த, அந்த மையத்தை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும்.
வெட்ட வெளின்னா ஓப்பன் எல்லாம். இருப்பிடம்னா அதை அந்த அந்த இடத்த போறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு வந்து எந்த கடவுள் வந்து சொல்றது கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். நான் இதே இடத்துல உட்காந்துருக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்லாம் எந்த கடவுளும் சொல்ல மாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை தேடுறான், இறைவனை கும்பிட்றான், இறைவனை நோக்கி பயணிக்கிறான். கண்டுபிடிக்க முடியாது. அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி தான் வந்து இந்த பாம்ஸ் கோட் கையில வச்சு செக் பண்ணிட்டே போவாங்கல்ல. இதுதான் நாராயணன், இதுதான் சிவன், இதுதான் வாழை, இதுதான் காளி, இதுதான் எல்லாமே. இதோட செயல்பாட்டிலேருந்து தான் செயல்படுகிறது. இதுதான். அப்ப நாம வழிபட்டு என்ன பண்றோம்னா, நம்ம உறவுகள் நம்ம மாதிரியே அந்த இறைவனுக்கு ஒரு உருவகமாக நம்ம பார்த்துறோம். இவர் இந்த மாதிரி பேட்டர்ல உள்ள கடவுள், இவர் இந்த மாதிரி பேட்டர்ல உள்ள கடவுள் அப்படின்னு நம்ம வந்து அதுக்குள்ளே ஊறிட்டோம். சிறு வயதுலேருந்து 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அதுக்குள்ளே இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பா ஆயிடுறோம். புரியுதுங்களா? அதுதான் அதோட விஷயம். அதனாலதான் சிவனுக்கு வந்து எப்பவுமே சொல்லுவாங்க உருவம் கிடையாதுங்க, இந்த சிவலிங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அது உருவம் கிடையாதுங்க அப்படிங்கிறதுக்காக தான். அந்த சில பேருக்கு அதை வந்து எப்படி அதை கையாளணும்னு தெரியாம தான் சில எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிலையை வச்சுட்டு பாக்கி எல்லாமே 90% அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த லிங்கத்தையே அது வெட்ட வழி என்ன சொல்லுதுன்னா, இதுக்குள்ள 1000 ரகசியம் இருக்கு, இதுவும் நான் கிடையாதுங்குது. எங்ககிட்ட சொல்றது இதுவும் கடந்தவன் தான் நான், இதுக்குள்ளேயும் என்னை போட்டு அடைக்க முடியாதுங்கிறது தான் அதோடைய தகவல். நீ இதுதான் நான் அப்படின்னு நினைச்சேன்னா நான் இன்னொன்னு உனக்கு காட்டுவேன். அவ என்னை வந்து நீ வந்து அதை அடைக்க முடியாது. என்னை அடைய முடியும், என்னுள் கலக்க முடியும். ஆனா அதை என்ன ஒரு இடத்துல நீ அடைக்க முற்படாத அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அப்ப இறைவனை ஒரு இடத்துல அடைப்பதோ ஒரு இடத்துக்குள்ள அப்படி ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. அது கரை இல்லை. அதனாலதான் கடவுள் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கூட்டாங்க. அது அளவிட முடியாத செயல்ங்கிறதுக்காக தான் அது வேற. கடவுள் அப்படின்னா இன்னொரு பேர் இருக்கு. அவரு அழிவு இல்லை, அளவும் இல்லை. நீ எந்த வடிவத்துக்குள்ளே அதை அடக்கவும் முடியாது. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு செயல் இருக்கு. இப்போ ஒவ்வொரு சமாதிக்குள்ளேயும் ஒரு அலைவரிசை இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மைதான். அதுல வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு கோவில்லையும் ஒரு அலைவரிசை இருக்கு, அதையும் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா அந்த அலைவரிசைகளை அவங்களுக்கு என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேடியேஷன்ல ஒரு விஷயம் கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையோட பயணங்கள் வந்து இருக்கும். அதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கும். அது வந்து ரொம்ப நுட்பமான செயல் வடிவமா இருக்கிறது. அவங்க என்னன்னா அந்த அலைவரிசையை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து கையகப்படுத்துகிற மாதிரி சில பேர் வந்து அதை நடந்துக்க முற்படுறாங்க. இப்ப நான் வந்து பெற்றுவேன், இந்த ஆற்றலை பெற்றே தீருவேன் அப்படின்ட்டு வீம்புக்கு உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து பயன்படுத்தக்கூடாது. அது இயல்பா விட்டோம்னா நீ பெற வேண்டியதை அது பெறறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். இல்ல வீம்பு இந்த வைராக்கியம் இது ரெண்டுமே மனிதத்தன்மை தான். இது ரெண்டுமே அந்த நான் அப்படிங்கிற அந்த 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 செயலுக்குள்ளதான். நானுங்கிறது என்னன்னா ஒரு மனித செயலுக்குள்ளதான் அது இருக்கும். அப்ப இறை தன்மையை வந்து என்னன்னா, ஒரு மனிதர்களாக வந்து நம்ம வந்து நான் இதை அடைஞ்சிருவேன், இறைவனை வந்து ஒரு மனிதன் அடைஞ்சிருவேன்லாம் சொல்ல முடியாது. இறைவன் தான் உங்களை அடைவார் வஞ்சிய நாம வந்து இறைவனை போய் அடையிறதே கிடையாது. இங்க எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நான் போய் இறைவனை அடையலைங்க. இறைவன் தான் என்னை வந்து அடையறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனாரு. இறைவன் வழிகாட்டினதுனால அந்த இறைவனுடைய வழியில நாம அவரோட அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குனுச்சு. அப்ப வந்து என்னன்னா, பாதை தெரியாது, நமக்கு எதுவும் தெரியாது. இப்ப இறைவன் வந்து தான் நம்மளோட அடையலாம், அந்த அடைஞ்சு ஒரு வேலையை காட்டுறாரு. இப்போ மற்றவங்களுக்கு இது என்னன்னா, இல்லைங்க எப்படிங்க ஒரு மனிதன் வந்து இறைவனை அடையணும்னு சொல்றதானே கரெக்டான வாக்கியமா இருக்கும். ஒரு இறைவன் எப்படி வந்து மனிதன் அடைவான் அப்படின்னா, இங்க தோன்றப்பட்ட எல்லா ஞானிகளுமே இறைவன் தான் வந்து அவங்களுக்குள்ள ஐக்கியமாயிருக்கான வஞ்சிய ஒரு மனிதன் போய் இறைவனுக்குள்ள ஐக்கியமா ஆகவே இல்லை. எந்த மனிதன் போய் இறைவனுக்குள்ள ஐக்கியமானான் இந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து சொல்லுங்க.
ஆனால் எல்லா மனிதனும் என்ன சொல்கிறான், நம்ம வந்து சின்னவங்க, நம்ம மனிதர், நாம தான் இறைவனை தேடி போகணும், நாம தான் இறைவனை போய் அடையணும்னா, தேடி போனவனும் இந்த இறைவனை அடைய போனவனும் எவனும் அடைஞ்சதே கிடையாது. தேடி தெரிஞ்சவன் தேடிக்கொண்டே இருக்கிறான், இறை வழிபாட்டில் உள்ளவன் வழிபாட்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள இறைவனே வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் ஒரு முழுமை அடைகிறான். அப்ப இறைவன் தான் வந்து அடைஞ்சிருக்கிறார். புரியுதுங்களா? இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். நீ இறைவனை தேடி தரிசனத்துக்கு போற வழியிலே உனக்கு ஒரு காட்சி கொடுக்குதுன்னா அது நீயா கொடுத்ததா இல்ல இறைவனே கொடுத்ததா? அப்ப இறைவன் தான் உன்னை நோக்கி வர்றாருங்கிறதுக்கு இது உதாரணமா இருக்குல்ல. இதை பார்த்துக்கணும். சதுரகிரிக்கு நிறைய பேர் போயிருக்கலாம். போகும்போது வழி தெரியாம சில பேரோ இல்ல சில அமானுஷ்ய விஷயங்களை நிறைய பேர் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு நாய் வடிவத்தை சந்திச்சிருக்கிறாங்க, ஒரு சாதுக்களா சந்திச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி பொதிகை மலைகளை நிறைய பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப இறைவன் வருகிறார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் பொருள். அது இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களை நான் அடையலாம், நீங்க என்ன அடைய முடியாது. புரியுதுங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நீங்க அடையணும்னு நினைக்கிறது வேறையா இருக்கு. அப்ப இறைவன் என்ன சொல்றான்னா, நீங்க அதையே நினைச்சு போயிடுவ. நான் வந்து அடைஞ்சேன்னா நீ அதிலிருந்து விடுபட்டவனாக மாறுவ. அப்ப மாயை அகற்றுவதற்கு இறைவன் வந்து உங்களுக்குள்ள ஐக்கியமானதான் நீங்க மாயையை அகற்ற முடியும். இல்லைன்னா நீங்க வேற ஒரு வேலைக்குள்ள போயிடுவீங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். இப்போ தியானம் பண்றவன் ஒருத்தன் தியானம் முடிச்ச உடனே எதை கண்டான்? மனிதனாக உட்கார்ந்தான், தியானம் பண்ணான், இறைவனை வழிபட்டான். கடைசியா எந்திரிக்கும் போது இறை தத்துவமா பேசுறான், இறை செயலா பேசுறான். இப்ப இவன் போய் இறைவன் அடைஞ்சானா இல்ல இறைவன் இவனுக்குள்ள அடைஞ்சாரா? ஏன்னா இறைவன் என்பது அண்ட சராசில அடக்க முடியாது. அதை அடக்கி கொள்ற வித்தை இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு, மனிதன்கிட்ட கிடையாது. இப்ப பெரிய அண்டம், பெரிய பால் வெளியில வெட்ட வெளியா இருக்கு. அதை அடக்கி சுருக்கி ஒரு சின்ன ஒளியாக வந்து இந்த உடலுக்குள்ள ஐக்கியமாகணும்னா அது நினைச்சாதான் முடியுமா? இல்ல நானே வந்து அதை சுருட்டி நாளா மடிச்சு சிவனை தூக்கி இப்படி உள்ள போட்டுக்க முடியுமா? நானு இல்ல நாராயணனை தூக்கி நான் உள்ள போட்டுக்க முடியுமா? அவ்வளவு பெரிய வித்தக்காரனா நான் என்ன செய்ய முடியுமாங்கிறேன். ஆனா மனிதன் இதை செய்ய முற்படுறான். புரியுதுங்களா? இந்த சிவனை நான் அடைஞ்சிடுறேன், இந்த பெருமாளை நான் அடைஞ்சிடுறேன் அப்படின்ட்டு அவன் தேடுறான், அவன் அடைய ட்ரை பண்றான். இதுதான் விஷயம். அதான் சொல்றாங்க, இயற்கையா இருந்தா நானே வந்து உனக்குள் குடியிருப்பேன், உன்னை நான் தடுத்து ஆட்கொண்டு உன்னோடு நான் வாழ்வேங்கிறதுக்கு அதுதான் பொருள், அதுதான் அதோட செயல், அதுதான் அதோடைய வடிவம். உங்களுக்கு வரப்போற கனவுகள், உங்களுக்கு இருக்கிற சூட்சமங்கள், இதெல்லாம் இறைவனுடைய பதிவால், இறைவனுடைய தூண்டுதலால், இறைவனுடைய செயல் வடிவத்தால் அதுவா நிகழ்கிறது, நாம நிகழ்த்துறது அல்ல அப்படிங்கிறதையும் அது உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கணும். இப்ப இறைவனுக்குள்ள இருக்கிறது அதுதான். இறைவன் வந்து எல்லா வடிவத்துக்குள்ளேயும் அவரு தீர்மானிச்சாதான் எதா இருந்தாலும் தீர்மானிக்கும். நான் ஞானி ஆனேன் அப்படின்னு சொன்னா அது பிழை. புரியுதுங்களா? இறைவன் ஆக்கினார், இறைவன் ஆனார், இறைவன் என்னை பயன்படுத்துகிறார், இறைவனே இந்த வேலை செய்கிறார், இறைவன் தான் இதுக்கு காரணம், நான் காரணம் கிடையாது. எனக்கும் இதுக்கு எந்த ரோலும் கிடையாது. நான் பஞ்சு மிட்டாய் விற்க கூட லாய்க்கு கிடையாதவன். என்னை வந்து இறை செயலுக்குள்ள இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? நான் பார்த்த எல்லா வேலைகளையும் தோல்விகளை தான் சந்திச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரு இறை வேலையை அப்படி சக்சஸா செஞ்சிட முடியும்? அப்ப நான் அங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். இப்ப நான் செய்யற எல்லா வேலையும் சக்சஸ் இருக்கு. அப்ப சக்சஸ் இருக்குன்னா அங்க நான் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். நான் வந்து மனிதனா செஞ்சது எல்லாமே புட்டுக்கிட்டு போயிருச்சு. புட்டுக்கிட்டு போகலனாலும் திருப்தியா இல்லை. 10 பேர் நல்லா இருக்கான், 5 பேர் அழுகிறான் நான் செஞ்ச வேலையிலலாம். இப்ப நான் செய்யற வேலையெல்லாம் 15 பேருமே நல்லா இருக்கிறான். கும்பிட்டவன் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அவன் நம்ம பக்தர்னு, கும்பிடாதவனு நல்லா இருக்கிறானே, அப்ப அங்க மனிதன் இல்லைன்னு தானே அர்த்தம். இதுதான் அதோட விஷயம். அது அப்ப இறைவனை வந்து கும்பிட்டாதான் இறைவன் உதவுவாருங்கிறதுலாம் தப்பான கான்செப்ட். இறைவனை கும்பிட வேண்டியதில்லை, இறைவனை வழிபட வேண்டியதில்லை, இறைவனை தொழுவ வேண்டியதில்லை, இறைவனை தேட வேண்டியதில்லை. இது இல்லாமலும் இறைவன் வந்து உதவுவாங்கிறது உண்மையான நிதர்சனம். இப்போ அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் இறைவன் பக்கமே போகல, அதுக்காக அவங்கள அப்படி கை விட்டுட்டு போயிடுவாரா? ஒரு நாள் என்ன பண்றாரு, அவரே தடுத்து ஆட்கொண்டு அவருக்குள்ளே இருந்து எத்தனையோ நல்ல காரியம் தான் செஞ்சுட்டு போயிடுறாரு. அவருக்குள்ளே உள்ள போறாரு, போய் என்ன பண்ணி போடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 குழந்தைய படிக்க வச்சுட்டு போயிடுறாரு, 1000 குழந்தைக்கு சோறு போட்டு போயிடுறாரு. எத்தனையோ தாய்மார்களுக்கு, எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு
மாங்கல்ய பாக்கியமே இல்லாத குழந்தைங்களுக்கு மாங்கல்யத்தை வாங்கி கொடுத்து அது ஒரு நல்ல செயலை செஞ்சு விட்டு போயிடுறாரு. அப்போ ஒரு 2 வருஷம் 5 வருஷம் அவருக்குள்ளேயே குடியிருந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு விட்டு வெளியில ஓடிடுறாரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இவர் மனிதனா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் படையெடுத்து வந்து உதவிறது கேட்கும்போது பசங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா எல்லாம் அந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க, இப்போ வந்து அப்பா வந்து யார்ட்டையும் பேசல, கொஞ்சம் மௌனமாவே இருக்கிறாங்க அப்படின்ட்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்ப இவங்களும் அதை வந்து அந்த புல்ஸ்பில்லா செய்ய முடியாது. அப்ப அந்த மனிதனால் எதை செஞ்சு கொள்ள முடியுமோ அதை மட்டும் தான் செஞ்சு கொள்ள முடியும். அதனாலதான் இறைவன் சொல்றது, உன்னை நான் தடுத்து ஆட்கொள்றதுங்கிறது என்னன்னா, நீ செய்ய மாட்ட, நீ செஞ்சாலும் நீ அதை புகழோட செய்யணும்னு நினைப்ப, அதை ஒரு ஆடம்பரமா செய்யணும்னு நினைப்ப. இப்ப நீங்க யார் வேணாலும் பாருங்க, பையன் கல்யாண நாள், உங்க பிறந்த நாள், இதுதான் கோயிலுக்கு போவீங்க, அன்னதானம் பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க. தினந்தோறும் ஒரு ஏழைக்கு சோறு போடணும்னு உங்களுக்கு தோணவே தோணாது. நீங்க சோறு திங்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இந்த நாட்டுல ஏழையே இல்லையான்னு? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தனும் வந்து தட்டத்து சுத்துறானே, என்னைக்காவது ஒரு நாள் அந்த அவனுக்கு சோறு போடணும்னு உங்களுக்கு தோணி இருக்கா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பிள்ளைய படிக்க வைக்க ட்ரை பண்றீங்க, உங்க பொண்டாட்டி அழுகாம பாத்துக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சுக்கிறீங்க, உங்க காருக்கு சுண்ணாம்பு அடிச்சுக்கிறீங்க. ஆனா எதிரில் ஒருத்தன் சுண்ணாம்பு இல்லாமே சுத்திட்டு இருக்கான்ல, வீடு கூட இல்லாம சுத்துறான்ல, அவனுக்கு நீங்க வீடு கட்டி கொடுக்க வேண்டாம், அன்னைய நாளை கடக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம்ல. யார் செஞ்சிருக்கிறா? இங்க செய்யப்பட்ட அத்தனை பேரும் இறைவன் தடுத்து ஆட்கொண்டு செய்யப்பட்டது. இல்லைன்னா நீங்கெல்லாம் ₹1 உதவ மாட்டீங்க. புரியுதுங்களா? சாவு வீட்டில் வச்சிருக்க ₹1 கூட தூக்கிட்டு ஓடிடுவீங்க. மனிதன் என்பவன் இந்த மனிதன் அந்த மனிதன் இல்லை, எல்லா மனிதனையும் பொதுவா காமனா சொல்றேன். நானும் அப்படித்தான். இறைவன் உள்ளே வரவில்லை என்றால் நானும் சாவு வீட்டில் போய் அழுத முடிச்சுட்டு அந்த ₹1 தூக்கிட்டு போக வந்தவன் தான் நான். புரியுதுங்களா? இறைவன் என்னை தடுத்து ஆட்கொண்டதுனால சாவு வீட்டில் ₹1 தூக்கிட்டு போகல, அவனுக்கு வந்து சரணாகதி அடைந்து அவனுக்கு ஏதோ ஆன்ம விடுதலை கொடுத்துட்டு நான் வழியில வர்றேன். இதே இறைவன் உள்ள இல்லைன்னா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். இவ்வளவுதான் விஷயம். அப்ப நாம மனிதனா இருந்து செய்யற செயல்கள் எல்லாமே நீங்களே பாருங்க. அப்ப மனிதனாக இருந்து நல் செயல் அப்படின்னு, நல்ல காரியம், நல்லதை பண்ணணுங்க, நல்லதை செய்யணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க ஒரு டைட்டில் போட்டுறீங்கன்னா அதுக்குள்ள உள்நோக்கங்கள் 1000 இருக்கும். நல்லது செய்யறோம், என் பேரன் நல்லா இருக்கணும், நல்லது செய்யறோம், என் வீடு நல்லா இருக்கணும், நல்லது செய்யறோம், என் பசங்க நல்லா இருக்கணும், நல்லது செய்யறோம், என் தொழில் நல்லா இருக்கணும், நல்லது செய்யறோம், நான் நல்லா இருக்கணும் அப்படின்றோம். ஆனா இறைவன் நான் நல்லா இருக்கணும்னு வேலையே செய்ய மாட்டான். ஏன்னா அங்க மனம் இல்லை. உலகத்திலே அதிக புண்ணிய கர்மா உள்ளவன் இறைவன் தான். ஆனா புண்ணிய கர்மாவே வரவிடாம பாத்துக்கிறான். அதனாலதான் அவன் பிறப்பெடுக்கிறது இல்லை. நீங்க ஏன் பிறந்துகிட்டே இருக்கிறீங்கன்னா, நீங்க நல்லா இருக்கணும்னு கேட்க அது புண்ணியமாகுது. அன்னதானம் செய்றீங்க, 1000 பேருக்கு சோறு போடுறீங்க, அடுத்தது அது புண்ணியமாயிருது. அடுத்தது புண்ணியம் என்னன்னா, நீங்க புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கான பிறக்க வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா? ஓவரா நீங்க புண்ணியத்தை சேர்த்துட்டீங்கன்னா நீங்க நாட்டோட ராஜாவா இருக்கீங்க. ஓவரா பாவத்தை சேர்த்துட்டீங்கன்னா ராஜாவுக்கு எதிரில் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்ப இறைவன் பிச்சையும் எடுக்கல, ராஜாவும் இல்லை. ஏன்னா புண்ணியத்தையும் சேர்க்கல, பாவத்தையும் சேர்க்கல, நடுநிலையா நின்றுக்கிட்டான். நான் உனக்கு உதவுறேன், அது புண்ணிய கர்மா எனக்கு வேண்டாம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். இப்ப ஒருத்தருக்கு உதவுறோம், சாமி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எனக்கு வரணும்ல, எனக்கு வரணும்ல. இப்ப எனக்குள்ள இருக்கிற கடவுள் என்னன்னா, அது வரக்கூடாதுன்னு தடுத்துருவார். அது வந்தா நீ பிறப்பெடுப்ப. அதை வந்து கையாளுற விதயத்தை அவரு இறைவனா இருக்கிறதுனால, இப்ப நான் மனிதனா இருந்ததுனால அதை நான் ஏத்துக்குவேன். என்னால இத்தனை குடும்பம் நல்லா இருக்கு, என்னால இத்தனை மனிதர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு சந்தோஷமாயி ஜன்னலை திறந்து பார்த்து அந்த காத்தையும் ரசிச்சு அந்த புண்ணியத்தையும் போட்டு ரசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அத கடமையா நினைச்சு விலகி போறதுக்கு வந்து மனிதனா இருந்து விலகி போவீங்க. இறைவனா இருந்து அப்படி விலகி போக மாட்டாரு. இறைவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷயமே இல்லாதவரா இருக்கிறார். இதுதான் பற்றற்றுங்கிறது, இதுதான் பொருள். பற்றே இல்லாம இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் இல்லாம இருந்தாதான் பற்று இல்லாம இருக்க முடியும். இல்லைன்னா பற்றை வாங்கி ஜாமம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கணும். சரிதானே? இதுதான் விஷயம். இப்போ இறைவன் வந்து இறைவனுடைய செக்ஷன் வந்து இதுதான். இது வந்து அறியறது ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான சூழல், கடுமையான செயல்.